ஹாய் கைஸ், வெல்கம் டு லோனா vlogs. இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டெக் வீடியோ தான். அதுவும் ஸ்மார்ட் வாட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது ஸ்மார்ட் வாட்ச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுங்கன்னா நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக என்ன வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க இதோட சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். கைஸ், இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த மேலே இருக்க க்ரீன் கலர் பாக்ஸை நம்ம புஷ் பண்ணி எடுத்து வெளியே போட்டுடலாம். இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளுக்கு வாட்சோட பாக்ஸை கீழே வந்து கீப் எக்ஸ்ப்ளோரிங் போட்டிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டடா. ஓகே, இதுதான் அந்த வாட்ச். நம்ம பார்க்க போகிற வாட்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வாட்ச். நெக்ஸ்ட்டு வாங்க உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே வந்து இன்னும் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மேலே வந்து இப்போ என்ன போட்டிருக்குன்னா சார்ஜிங் போர்ட் போட்டிருக்கு. இது வந்து சார்ஜிங் போர்ட்டு, மேக்னெட்டிக் சார்ஜிங் போர்ட்டு தான். லாஸ்ட் வீடியோவில் iWatch பார்த்துருப்பீங்க, iWatch சீரிஸ் 6 பார்த்துருப்பீங்க, W26+. அதுலேயும் இதே மாதிரி தான் மேக்னெட்டிக் கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தாலே தெரியுது, யூஸர் மேனுவல் தான் இருக்கும். வாங்க ஓப்பன் பண்ணியே செக் பண்ணியே பார்த்துடலாம். யூஸர் மேனுவல் தான் இருக்குது. இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நிறைய செட்டிங்ஸ் இருக்குது போல். இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சார்ஜ் எப்படி போகணுன்னு கொடுத்துருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா iOS அப்புறம் ஆண்ட்ராய்ட் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வாட்ச்சு. நெக்ஸ்ட் இதை ஃபிசிக்கல் ஓரியோ பார்க்கும். நெக்ஸ்ட் இதோட ஃபிசிக்கல் ஓரியோவை நம்ம பார்க்கலாம். பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, வாங்க இப்போ வாட்ச் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பவர் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதோட ஃபிசிக்கல் ஓரியை பார்க்கலாம். இதோட ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. நல்லாவே இருக்குது இதோட ஸ்ட்ராப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் மேக்னெட்டிக் சார்ஜிங் போர்ட். இது 2 தான். இந்த 4 பார்த்தீங்கன்னா சென்சாரு. நெக்ஸ்ட்டு வந்து சைடில் வந்து ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கான பவர் பட்டன். நெக்ஸ்ட் இது ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா HD கலர் ஸ்க்ரீன். இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு கிடைச்சது வந்து பிளாக் மட்டும்தான். நெக்ஸ்ட் இதில் வந்து ஹார்ட் பீட் ரேட்லாம் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயும் இருக்கிற மாதிரி அதே தான், சேம் திங்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. அந்த நாட் டிஸ்டர்ப் மோடு, ஹார்ட் பீட் ரேட்டு, பிபி, வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. நார்மல் இதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், நார்மல் வாட்ச் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் இதை நம்ம. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ். வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து IP67 கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ தாங்குமா அப்படின்றது தாங்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி இதில் வந்து ஓப்பன் எதுவும் இல்லை, எல்லாமே மேக்னெட்டிக்னால ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக மேக்னெட்டிக்னால இது வந்து ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து IP67 நல்லா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. மழையில் நனைஞ்சாலும் சரி, தண்ணிக்குள்ளே ஊந்தாலும் சரி, இது எதுவும் ஆகாது. வாட்ச் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 தான் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் வெர்ஷன். நெக்ஸ்ட்டு இது பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 20 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இதோட பேட்டரி லைஃபு. பின்னாடி பார்த்தீங்கன்னா சென்சிங் யாவது தெரியும், அடிக்கடி சென்ஸ் ஆகும். இது நம்ம கையில் வைக்கும் போது கரெக்டாக சென்ஸ் ஆகும் இது. ஆனால் அக்யூரேட்டாக வருமானு சொல்கிறது வந்து டவுட்டு தான். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. எல்லா இதுலையும் ஸ்டெப்ஸ், கிலோமீட்டர்ஸ் நடக்கிறது எல்லா வாட்சிலும் அவைலபிளாக இருக்குது. எல்லா ஸ்மார்ட் வாட்சிலும் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா ஸ்மார்ட் வாட்சுமே பார்த்தீங்கன்னா BPM ரேட்டு, ஹார்ட் பீட் ரேட்லாம் காட்டுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆகிறது தெரியும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஓடுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம் ஸ்லாப் மாதிரி தான் இது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெதர் நம்ம ஃபோன் கூட கனெக்ட் பண்ணோம். இதுலேயும் ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பின்னாடியே போட்டிருக்கு, ஜாய்வியர் 2ன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணால் போதும். இது வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் W26ம் அதுக்கே மாதிரி MI பேண்ட் அதே ஆப்ஷன் அதே இது தான் இதுக்கும் சேம் தான். ரெண்டுத்துலையும் நீங்கள் இதுக்கு தனியாக நாங்கள் வந்து மொபைலை கனெக்ட் பண்ண போகிறதில்ல. ரெண்டுத்தும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து
ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து இதை பார்த்துக்கோங்க எப்படி கனெக்ட் பண்ணணும்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 இதோட ப்ரைஸு. நம்ம வீடியோவில் போகிற 3 வாட்ச் ப்ரைஸுமே 2000 அதே ரேஞ்ச் தான். 1500 2500 தான் இருக்குது. உங்களுக்கு எந்த வாட்ச் பிடிச்சிக்கோ அந்த வாட்சை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து 3 வாட்ச் பார்த்துருப்பீங்க. இப்போ 3 வாட்ச்சில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் செக்ஷன் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லோனோ vlogs.